Please subscribe Sadhguru Sai Creations. காலப்போக்கில் நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறுறதால சரியான எக்ஸசைஸ் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக மாவு சத்து எடுக்கிறதாலையும் அந்த இன்சுலின் வேலை செய்கிற விதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கும். அது எதுவான ஒரு டயபெட்டிஸாக இருந்தாலும் கூட நம்ம சில முத்திரைகளை செய்தால் நம்ம எடுக்கிற உணவு பயிற்சி, நடைப்பயிற்சி, மருந்து மாத்திரை கூட இந்த முத்திரைகளையும் செய்து நம்ம பலன் அடையலாம். இந்த முத்திரைகளை ஒன்றையும் செய்யும் பொழுது அது கூட நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம செய்கிறோன்றதையும் நம்ம சேர்ந்து நினச்சிக்கிட்டா ரத்த ஓட்டத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வணக்கம். சத்குரு சாயி கிரியேஷன்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிப்பான வணக்கம். சந்திரபானுவின். ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வியாதி சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதியில் அதுக்காக தான் இனிப்பான வணக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா அது சரியாக்க போகிறதுக்கான முத்திரைகள். நீங்கள் என்ன மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கணும். அது கூட உணவு பழக்கத்தில் மாற்றம் கொண்டு வரணும். முக்கியமாக நடைப்பயிற்சி செய்யணும். இது எல்லாமும் செய்துட்டு கூடவே நம்ம முத்திரைகளால் எப்படி இதை எளிதில் குணப்படுத்தலாம், விரைவாக குணப்படுத்தலான்றதை பார்க்கலாம். டயபெட்டிஸ் 2 விதமான வரும். ஒன்று, இன்சுலினே சுரக்காமல் நம்மளுடைய உடம்புல நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. இந்த பேன்கிரியாஸ் கணையம்ன்றதில் ஐலண்ட்ஸ் ஆஃப் லாகர்ஹான்ஸ் சின்ன சின்ன தீவுத்திடல் இருக்குது. அது இன்சுலின்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இந்த இன்சுலின் ஹார்மோன் தான் நம்ம எடுக்கிற சாப்பாட்டில் எடுக்கிற அந்த சர்க்கரை சத்து, மாவு சத்து உள்ள பொருள்களை ஜீரணிக்க உதவுது. அதை ஒரு அதிக அளவு, கரெக்டான அளவு ரத்த ஓட்டத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். அல்லது ரத்தத்தில் அது அதிகமாக இருந்தோ அல்லது சிறுநீரில் அதிகமாகவோ போனால் பிரச்சனையை கொண்டு வருது. எளிதில் டயர்டாகிடுவோம். தேவையான நேரத்தில் இருக்காது. ஏன்னா இந்த இன்சுலின் இன்னொரு முக்கியமான வேலை பண்ணுறது, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறது இல்லாமல் மீதி இருக்கிற சர்க்கரையை கிளைக்கோஜன் போய் லிவரில் போய் ஸ்டோர் பண்ணும். அது தேவையான பொழுது, உடம்புக்கு தேவையான பொழுது அந்த லிவர்லேருந்து அந்த நம்மளுக்கு கல்லீரல்லேருந்து அந்த சர்க்கரை ரத்த ஓட்டத்துக்கு வரும். இதுதான் மெயினான ஃபங்க்ஷன் இன்சுலினுக்கு. இன்சுலினே சுரக்கலைன்னா அது டைப் 1 டயபெட்டிஸ். காலப்போக்கில் நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறுறதால சரியான எக்ஸசைஸ் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக மாவு சத்து எடுக்கிறதாலையும் அந்த இன்சுலின் வேலை செய்கிற விதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கும். அது டைப் 2 டயபெட்டிஸ். அது எதுவான ஒரு டயபெட்டிஸாக இருந்தாலும் கூட நம்ம சில முத்திரைகளை செய்தால் நம்ம எடுக்கிற உணவு பயிற்சி, நடைப்பயிற்சி, மருந்து மாத்திரை கூட இந்த முத்திரைகளையும் செய்து நம்ம பலன் அடையலாம். முதல் முத்திரை எல்லாத்துக்குமே சக்தி வேணும். பிராண முத்திரை. சுண்டு விரல் நீர்மூலகம், மோதிர விரல் நிலமூலகம். இதை நெருப்போட, கட்டை விரலோடு சேர்ந்து இருக்கும் பொழுது சக்தி உருவாகும். உடலில் இருக்க அதிகமான அந்த சர்க்கரையையும் இது எரித்து நம்மளுக்கு சக்தியாக கொடுக்கும். அதனால தான் இந்த பிராணமுத்திரை செய்தால் நம்மளுடைய சர்க்கரை அளவு கட்டுப்படும். பிராணமுத்திரை 15 நிமிடமாவது செய்யணும். ஒரு தரையும் சர்க்கரை வியாதி இருக்கா, பிராணமுத்திரையை செய்யுங்க. காலையில், மத்தியானம், சாயந்தரம், முடிஞ்சால் இரவு 15 நிமிஷம் ஒன்றா உட்காந்து செய்ய முடியலையா 10 நிமிஷம் செய்யுங்க. வியாதியை கட்டுப்படுத்தணும் இல்லையா, அதனால தான். அடுத்த முத்திரை அபான முத்திரை. இது பொதுவாகவே கழிவு பொருளை எடுக்கிறதுக்கான முத்திரை தான் இது. இந்த முத்திரை செய்தாலும் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். அதாவது ரத்த ஓட்டத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு அபான முத்திரை. அப்புறம் இன்னொரு முத்திரை, அதாவது சக்தியை கொடுக்கக்கூடிய முத்திரை நெருப்பு முத்திரை, சூரிய முத்திரை. இந்த நில மூலகத்தை முன்னாடி எடுத்து சக்தியை கொடுத்தோம். இப்போது தேவை அதிகமாக சேர்ந்துருக்கிற அந்த சர்க்கரையை
அது கொழுப்பாகவும் இருக்கிறதையும் எரிக்கணும். அதுதான் சூரிய முத்திரை. சூரிய முத்திரை மோதிர விரலை மடித்து அது மேலே கட்டை விரலை வச்சு இது மடிக்கணும். முத்திரை செய்யும்போது ஞாபகம் இருக்கு இல்லையா, நேராக இருக்கணும் முதுகெலும்பு, வயிறு காலியாக இருந்தால் ரொம்ப நல்லது, விசேஷம். அப்போ தான் அதோட பலன் அதிகமாக இருக்கும். சூரிய முத்திரை செய்யும் பொழுதே இன்னொரு முத்திரையும் சொல்லிடுறேன், லிங்க முத்திரை. இதுவும் நம்மளுக்கு அதிக சக்தியை கொடுக்கும், உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். இந்த லிங்க முத்திரை இதுக்கு மாத்திரம் இல்லை, சர்க்கரை வியாதிக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு உடம்பில் வந்து இந்த கொரோனா சமயத்துலலாம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸா, நிறைய சளி பிடிச்சிக்கிட்டு ஆக்சிஜன் தேவையாக இருந்ததில்ல, நாங்கள் ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க ஐஐடி மெட்ராஸில். லிங்க முத்திரையை பண்ணால் எளிதில் அந்த இது சரியாயிடும். ஆனால் அதிகமான நேரம் பண்ணக்கூடாது, ஏன்னா இது உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்துறதால. லிங்க முத்திரை பண்ணால் வெது வெதுப்பான நீர் குடிக்கணும், பச்சை காய்கறிகள் சேர்த்துக்கணும். அப்போ தான் அதோட ரொம்ப உஷ்ணத்தை தணிக்கிற உணவுப் பொருளை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முத்திரை செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் முதன்மையான முத்திரை ஞான முத்திரை. இதுவும் நம்மளுக்கு எதனாலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஞான முத்திரை வந்து மூளைக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம், மற்ற சத்து எல்லாத்தையும் அதிகப்படுத்துது. அங்கே தான் ஒரு கிளாண்டு இருக்குது, நாளமில்லா சுரப்பி, பிட்யூட்ரி. அதுதான் மாஸ்டர் கிளாண்டு. அதுதான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது. அப்போது இன்சுலினுக்கும் அதனோட தேவை. அதனால தான் ஞான முத்திரை பண்ணாலும் சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல முத்திரை. கடைசியாக ஒரு முத்திரை பார்க்கலாம், சங்கு முத்திரை. எப்படின்னு பார்க்கலாம். இடது கை கட்டை விரலை வலது உள்ளங்கையில் வைங்க. அப்புறம் அதை அப்படியே மற்ற விரலால் முடிக்கோங்க. மேலே அந்த வலது கை கட்டை விரல் மூடுது, பார்த்தா ஒரு சங்கு மாதிரி ஒரு தோற்றம் இருக்கா. மீதி விரல்கள் இப்படி இருக்கணும். இதை வந்து நம்ம வந்து வயிற்று பகுதிக்கிட்ட, இந்த நேவல் கிட்ட வச்சுக்கிட்டு நல்லா தியானம் பண்ணலாம். எல்லா முத்திரையுமே பண்ணும் பொழுது முதல்ல வந்து ஆழ்ந்த மூச்சு இழுத்து ஒரு 3 தடவை விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலான மூச்சு இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இந்த முத்திரைகளை ஒன்றையும் செய்யும் பொழுது அது கூட நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம செய்கிறோன்றதையும் நம்ம சேர்ந்து நினச்சிக்கிட்டா ரொம்ப எளிதில் பலன் கிடைக்கும். இதான் விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதியா, இந்த எல்லா முத்திரையும் செய்யும் பொழுது இந்த முத்திரையை செய்கிறதால என்னுடைய உடம்புல இருக்க சர்க்கரை அளவு கட்டுப்படுது. நானும் கட்டுப்பாடோடு இருக்கிறேன். நம்மளும் சொல்லிக்கணும், அஃபர்மேஷன், உறுதிமொழி எடுத்துக்கணும். அதிக அளவு சர்க்கரையை, மாவு பொருள்களையோ சர்க்கரையோ அதிக அளவு சேர்க்கக்கூடாது. வியாதி வந்துடுத்தா சேர்க்கவே கூடாது, சுத்தமாக சேர்க்கக்கூடாது. காய்கறிகள், பழங்களில் இருக்கிற சர்க்கரை போகும், அதுவும் சில பழங்கள் தான் சாப்பிடணும். அந்த மாதிரி உணவில் கட்டுப்பாடு, வாழ்க்கை முறையில் ஒரு கட்டுப்பாடு, நேரத்தில் தூங்கி நேரத்தில் எழுந்து. ஏன்னா ராத்திரி தூங்காமல் இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் சர்க்கரை வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா உடம்பு வந்து அதுக்காக தயாராகுது. சில பேருக்கு ஃபாஸ்டிங் சுகர் ரொம்ப இருக்கும், ஏன்னா அவங்க ராத்திரி சரியாக தூங்குறது இல்லை. காலையிலையும் உடம்பு வந்து ரெடியாக இருக்கோ, இவங்க தூங்க மாட்டாங்க, எந்நேரமாக வேலை செய்வாங்க, நம்ம அதிகமாக நம்ம சர்க்கரையை விடணும் ரத்த ஓட்டத்தில் இப்படின்னு அதுவே ஒரு பிளான் போட்டு பண்ணோம். அதனால் சரியான தூக்கம் வேணும், சரியான உடற்பயிற்சி வேணும், சரியான உணவு வேணும். அதன் கூட இந்த முத்திரைகள் எல்லாத்தையுமே செய்து சர்க்கரை வியாதியை நம்ம வராமல் தடுக்கலாம். வந்தப்புறமும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சீக்கிரமாக அதிலேருந்து விடுபடலாம். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.